மாலதி, தேங்க்ஸ். அப்பா, அம்மா எங்க? அம்மா இன்னும் எந்திரிக்கலையா? இன்னும் தூங்குறாங்களா? ஆச்சரியமா இருக்க. எப்போ நேரமா எந்திரிச்சிருவாங்களே. அம்மா, அம்மா எந்திரி, நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, உடம்புக்கு முடியலையா? வேணும்னா நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்கோ. அம்மா, 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 அம்மா எந்திரிமா. அம்மா, அம்மா, அப்பா, அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு வேற ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் வந்து பாருங்கப்பா. ஐயோ, கோகிலா, 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 அம்மா, 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 கோகிலா, 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 என்னம்மா ஆச்சு? கோகிலா எந்திரிமா. அம்மா கோகிலா, 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 அம்மா, ஐயோ கோகிலா. அம்மா, ஏய் மகதி, என்னடி நைட் லேட்டா தானே படுத்த? நீ போ. ஏய், என்னாச்சு அம்மாக்கு? என்னமாச்சு? ஏய் வாடா, பாரு அம்மா. அம்மாக்கு என்னாச்சு? அம்மா, அம்மா ஒரு நாள் கூட இப்படி படுத்தது இல்லடா. அம்மா எந்திரிங்கம்மா. கோகிலா எந்திரிமா, சரவணன் வந்திருக்கான். அம்மா, என்னமாச்சு? அம்மா, அம்மா என்னாச்சு? அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா, பயமா இருக்கு, சீக்கிரமா எந்திரிமா. போய் டாக்ஸியோ இல்ல ஆட்டோவோ கூட்டிட்டு வா போ. அப்பா, அம்மா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு சரிம்மா. டேய் சீக்கிரம் வந்துடுறா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறா. கோகிலா, அம்மா, கோகிலா, கோகிலா. அம்மா, கோகிலா என்னம்மா ஆச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு? என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாருமா. டாக்டர், அவங்க என்னோட அம்மா. எத்தனை மணிக்கு ஆச்சு? தெரியல டாக்டர், எனக்கு தெரியல. இமிடியேட்டா பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்க. நர்ஸ், மாஸ்க் எடுங்க. டாக்டர் அவளுக்கு ஒண்ணு இல்லையே, அவ பொழைச்சிருவாள்ல. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. டாக்டர் அவளுக்கு ஒண்ணு இல்லையே, அவ பொழைச்சிருவாள்ல. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. ஹார்ட் அட்டாக்கா? ஆன்ஜியோ எடுத்ததுல 2 பிளாக்ஸ் இருக்கு. அதுல ஒன்று 80% வரைக்கும் அடைப்பு இருக்கு. அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். அதுக்கான டெஸ்ட்டை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும். ஐயோ, நிறைய பணம் செலவாகும். சீக்கிரமாக பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்லை. பெட்டர் நம்ம சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது. டாக்டர் பணம் எவ்வளோ ஆகும் டாக்டர்? மேக்ஸிமம் ஒரு 7-8 லட்ச ரூபாய். ஐயோ, அவ்வளவு பெரிய தொகைக்கு நாங்க எங்க போறது? பணத்தை விட உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த ஆப்ரேஷன் நடக்காட்டி அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து.
கடவுளே. நாங்க நாங்க எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் டாக்டர். நீங்க ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிங்க. குட். ஹரி அப், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, என்னம்மா டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு. 7-8 லட்சம் ரூபாங்கிறாரம்மா. நீ வேற ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போக முடியும்? எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா. நமக்கு இப்ப அம்மா தான் முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ பாரதி. கதிர், பாரதி, என்னம்மா? ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? அது என் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். வாட்? என்ன சொல்ற? ஏய், என்னது? அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? டாக்டர் பாத்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் சொல்றத பார்த்தா அம்மாவோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு போல இருக்கு. மை காட். இமிடியேட்டா பைபாஸ் பண்ணணும்னு சொல்றாரு. 7 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 7 லட்சம் ரூபாயா? என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். பாரதி, பாரதிங்க பாரு, நீ பதட்டப்படாத, நீ நம்பிக்கை எழுதுறாத. ஏதாவது பண்ணலாம், நிச்சயமா நாம ஏதாவது பண்ணலாம். அம்மாவுக்கு ஒண்ணாகாது. நீ தைரியமா இரு பாரதி. டாக்டர் என்ன சொன்னாங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் என்ன இந்த மாதிரி வியாதியெல்லாம் கொடுக்குறாரோ தெரியல. ஏம்மா, பணத்துக்கு ஏதாவது வழி தெரியுதாம்மா? அதான் நானும் யோசிக்கிறேன்ப்பா. ஏன்பா, ஆபரேஷனுக்கு பணம் எவ்வளவு செலவாகும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னம்மா பண்ண போற? ஏன், நான் வாங்கி தரேன். 7 லட்சம் ரூபா ஆகுன்னு டாக்டர் சொல்றாருமா. 10 லட்சம் ரூபாய் ஆனாலும் என் ஃப்ரெண்டு சோஃபி எனக்கு தருவாப்பா. சோஃபியோடப்பா பெரிய பணக்காரரு. அவருக்கு இந்த பணம் எல்லாம் தூசி மாதிரி. போய் எங்க அம்மாக்கு இப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துருவாரு. சோஃபியோட அப்பா நம்மள நம்பி அந்த அளவுக்கு பணம் கொடுப்பாரா? கடனா கொடுத்தா போதும், சீக்கிரமே எங்கேயாவது வாங்கி அதை திருப்பி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அவசரத்துக்கு தான் அது தேவைப்படுது. சோஃபியோட அப்பாவுக்கு நான் எப்பவுமே ஸ்பெஷல் தான். சோஃபிக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவர் பேசவே மாட்டாரு. ஆனா என்ன கண்டுட்டா மட்டும் எவ்வளவு அவசரமா போயிட்டு இருந்தாலும் நின்னு 2 வார்த்தை பேசாம போகவே மாட்டாரு. ஏன் சோஃபிக்கு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்க போனா கூட உன் ஃப்ரெண்டு மாலதிக்கும் ஒரு செட்டு சேர்த்து வாங்குன்னு சொல்லுவாரு. சோஃபி மாதிரியே அவர் என்னையும் ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அம்மாக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போதும், ஒருவேளை கொடுத்த பணத்தை கூட திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீ கடனை வாங்கிட்டு வா, அது போதும். அவசரத்துக்கு உதவுறாங்களே, அதுவே பெருசு இல்லையா? இதோ நான் இப்பவே போன் பண்ணி கேக்குறேன். சொல்லுடி மாலதி. சோஃபி, இப்ப அப்பா வீட்ல இருக்காரா? வீட்ல தாண்டி இருக்காரு. நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். தாராளமா வா. இப்பவே கிளம்பி வரட்டா? கண்டிப்பா வா, ஆனா சாப்பிடாம வா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்னடி? அவ அவங்க வீட்லயே சாப்பிட சொல்றா. நான் இப்பவே போய் பணம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? வந்துடுறேன். சரி. இவளை நான் என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பா. கடவுள் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவரு இன்னொரு பக்கம் உதவி பண்றதுக்கு வழியும் நமக்கு காட்டுறாரு.
சோஃபி. கம் மாலதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டிஃபன் சாப்பிடலாமா? ஆ, ஆமா, டாடிய பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியே எதுக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னடி ஆச்சு? இன்னைக்கு மார்னிங் திடீர்னு ஹார்ட் அட்டாக். ஐம் சோ சாரிடி. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமா? அதுக்கு தான் கால் பண்ணி அப்பாவை கேட்டியா? டோன்ட் வரிடி, கண்டிப்பா நிச்சயமா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் அவர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. டாடி, மாலதி வந்திருக்கா. 1 மினிட்மா. வாமா மாலதி, எப்படி இருக்க? ஆ, என்னம்மா, ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னியா? சோபி சொன்னா. டாடி, இவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? இருமா, அவ சொல்லட்டும். ஆமா அங்கிள், காலையில திடீர்னு ஹார்ட் அட்டாக். டாக்டர் இமீடியட்டா பைபாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவேன். இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்காத பொண்ணு இப்ப வந்து கேட்குற. சோஃபிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நீ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்ல? ஒரு நாள் நீ வராட்டியும் உன்னை பார்க்காட்டியும் அவ மூட் அவுட் ஆயிடுறா. சோஃபி மாதிரி நீயும் என் பொண்ணு தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம், உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து நிக்கிற. அங்கிள், நீங்க இப்ப கடனா கொடுத்தீங்கன்னா எங்க அக்கா நிச்சயமா திருப்பி கொடுத்துருவா. என்னம்மா இது, ஏதோ முன்பின் தெரியாத மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. ஆமா, உங்க அக்கா என்ன பண்றா? எங்கேயும் வேலைக்கு போறாளா? ஆ, தேவி எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா இருந்தா இப்போ ரிசைன் பண்ணிட்டா. ஓஹோ, வேற வேலை தேடிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். சரி. உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களாம்மா? ஒரு அண்ணன் இருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போக அப்ளை பண்ணியிருக்கான். ஓஹோ. அப்பா என்ன பண்றாருமா? ஆஃபீஸ் கோயரா இல்ல பிசினஸ் மேனா? அங்கிள், அவரு கடைக்கெல்லாம் பல்கா சமோசா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சமோசானா என்ன, அதுவும் பிசினஸ் தாம்மா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் தெரியாது. சரி, இன்னைக்கு ஃபுட் ஐட்டத்துல தான்மா நல்ல லாபம் இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 200% கிடைக்குதுமா. ஸோ உங்க அப்பாவும் பிசினஸ் மேன் தான். சோஃபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா? சொல்லுங்க டாடி. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மெயில் வந்திருக்கு. ஓகே டாடி. 8 பேஜஸ் வரும். ஓகே, அதை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துருமா? சரி எடுத்துட்டு வரேன் டாடி. வரேன்டி. நீ உட்காருமா. ஆ. மாலதி, நீ சோஃபிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு சோஃபிக்கு ரொம்ப முக்கியமா. நான் தான் சொன்னேன்ல, அவ உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட மூட் அப்செட் ஆயிடுறேன்னு சொன்னேன்ல. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேக் ஆயிடக்கூடாதுமா. ஏன் சொல்றேன்னா, நான் உன் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்துட்டு அதை நீ திருப்பி தரலன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா கொடுத்துருவோம் அங்கிள். சப்போஸ் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் கோவப்பட்டு எதனா வார்த்தையை பேசி அது கடைசியில சண்டையில போய் முடிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெட்டு போக கூடாது இல்லையா? கடனு அன்பு மாத்திரம் இல்ல, நட்பு கூட முறிச்சிடும். ஆஃப்டர் ஆல், ஒரு கடனுக்காக உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடக்கூடாதுமா. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா சோஃபியோட மூடு ரொம்ப அப்செட் ஆயிடும். அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. ஸோ அதனால நீ வா, போ, சாப்பிடு, இதோட நிறுத்திக்கோமா. மற்றபடி பணம், காசு, கடன் இதெல்லாம் வேணாம்மா. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான்மா நான் சொல்றேன். மேத்யூ, நான் தான்மா கால் பண்ணியிருந்தேன். அந்த மேட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட, அதை நீ பார்த்துக்கோ. ஏன்னா நமக்கு பணம் தான் முக்கியம்.
இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிங்க. அப்பா, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. இந்தாங்கப்பா, மீதி பணம். நீயே வச்சுக்கப்பா. நினைச்ச உடனே அந்த மருந்து வாங்கிட்டு வா, இந்த மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. 500 1000ன்னு கையில இருந்து காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இருக்கு. பெரிய டாக்டர் வேற ஆப்ரேஷன் என்னைக்கு வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. 7 லட்ச ரூபாய் நம்மளால உடனே புரட்ட முடியுமா?